அவள் என்றும் மருத்துவமனை சென்றதில்லை. இரவு தேய்க்கப்படும் பெயர் தெரியாத தைலத்தின் மீது அவள் கொண்ட நம்பிக்கையால். அவளுக்கு பிடித்த உணவு யாருக்கும் தெரியாது. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ட மீந்த உணவே அவளுக்கு விருந்தாகையால். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் குழந்தையாய் எப்போதும் வந்து நிற்பாள். சமையல் அறையில் இருந்தே எல்லா நேரமும். விலை பார்க்காமல் தனக்கான பொருள் ஒன்றும் அவள் வாங்கியதே இல்லை. அவள் அவளை தொலைத்த நொடிகளிலேயே எங்களை மீட்டாள். நாங்கள் கிடைக்கப் பெற்று கருத்து அறிகையில் அவள் கரைந்தே விட்டாள். தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காக மிச்சம் வாழ்ந்த ஒருத்தியின் பிரிவுக்கு பிறகு அவள் நமக்காக விட்டு சென்ற அந்த பெயர் தெரியாத தைலத்தின் வாசனை தரும் வலியை எப்படி கடக்கப் போகிறோம்?